ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அகாடமிக் ப்ரோச்சர் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கன்னு பார்க்க போகிறோம். அஸ் வெல் அஸ் அ ப்ரொஃபஷ்னல் ப்ரோச்சராக இருக்கலாம். ஸோ இது நம்ம மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி இது வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக க்ரியேட் பண்ணது. மோஸ்ட்லி அது ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் டிசைன் பண்ணுவாங்க, கேன்வா அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க இல்லையா. பட் வென் இட் கம்ஸ் டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நாம் எப்படி ஒரு ப்ரௌச்சர் வந்து எக்ஸாம் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அண்ட் ஒரு ப்ரௌச்சர் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரௌச்சரில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், நம்மளோட லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நம்மளோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம அதை ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌச்சர் க்ரியேட் பண்ணும்போது என்ன பர்பஸ்க்காக எழுதுகிறோம், நம்மளோட ஆடியன்ஸ் யார், எய்தர் இஃப் ஒரு காலேஜ் ஈவெண்ட்காக, இல்லை ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்காக, இல்லை ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். வேறஸ் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்காக ஒரு ப்ரௌச்சர் க்ரியேட் பண்ணுறோம், அது வந்து ஒரு கார் சர்வீஸ், இல்லை பைக் சர்வீஸ், இல்லை ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி வேர்டிங்ஸ், என்ன மாதிரி பிக்சர்ஸ், என்ன மாதிரி டிசைன்ஸ் போட்டோம்னா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட ஆடியன்ஸ் என்ன பர்பஸ்க்காக எழுதுகிறோம், அடுத்து நம்மளோட ஆடியன்ஸ் யார், அவங்கள மைண்டில் வச்சு நம்மளோட ப்ரௌச்சர் வந்து க்ரியேட் பண்ணணும். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இதுவே காலேஜ் ப்ரௌச்சராக இருந்தால் அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் தென் அதை படிக்கும்போது அதை படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லைன்னா காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கோ வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து அதை படித்து பார்த்துட்டு அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பர்சுவேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் தென் தேர்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ரௌச்சர் எழுதும்போது எப்போவுமே கன்சைஸ் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கணும். கன்சைஸ் அப்படின்னா ரொம்ப சின்னதாக, விச் இஸ் நம்ம எழுத போகிற ஐடியாவை ரொம்ப குட்டியாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும். அண்ட் எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும், மோஸ்ட்லி ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணும்போது. இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு காலேஜ் ப்ரௌச்சர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த அபவுட் த காலேஜ், அந்த காலேஜை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா அப்போ நம்ம வந்து பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த ப்ரௌச்சரில் எந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்கணும், ரொம்ப கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணலாம் பட் நாட் டூ மச். நிறைய கலர்ஸ் இருக்க வேணாம்னு சொல்கிறாங்க, நிறைய இமேஜஸ் போட வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், குட்டாக நிறைய டிசைன்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ப்ரௌச்சர் க்ரியேட் பண்ணாலும் அதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அது வந்து எய்தர் ஒரு கம்பெனி ப்ரௌச்சராக இருக்கலாம், இல்லை காலேஜ் ப்ரௌச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், எதுனாலும் நம்ம கான்டாக்ட் டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் லாஸ்ட் அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் க்ரியேட்டிங் எனி ப்ரௌச்சர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ப்ரௌச்சர் க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் கொஷின் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்டு, அதோட பேர் அரோரா 2K25 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த காலேஜ் ஈவெண்ட், கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரௌச்சர் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை க்ரியேட் பண்ணி மற்ற காலேஜஸ்க்கு சர்க்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம எழுதணும், ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை எய்தர் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்லேயும் வச்சுக்கலாம், போர்ட்ரேட்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் 6 பார்ட்டாக பிரிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறது வந்து 3 பார்ட்டாக இருக்குது, அதுக்கு கீழே இன்னொரு 3 பார்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு வெரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு போட்டு நான் சர்க்கிள் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஷீட், செகண்ட் ஷீட் அந்த மாதிரி சொல்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்மளோட காலேஜ் நேம், ஸோ அந்த காலேஜ் நேமு, காலேஜ் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட காலேஜை பற்றி எழுதும் போது யூ கேன் யூஸ் பேசிவ் வாய்ஸ். அதுக்கடுத்தது இந்த ஈவெண்ட், அரோரா ஈவெண்ட்டை பற்றி நான் என்னென்ன எழுதியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட், ஸோ இந்த அரோராங்கிற காலேஜ் ஈவெண்ட்டில், கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, தட் இஸ் காம்படிஷன்ஸ் நடக்குது. ஸோ டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கோடிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஃபிலிம் கண்டெஸ்ட், ஸோ இதெல்லாம் இருக்குது, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் மீதி இருக்க 3 பார்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதில் 4th பார்ட்டில் நம்ம இனியும் இருக்கிற காம்படிஷனை சொல்கிறோம்.
அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்னென்ன இருக்குது, மெஹந்தி இருக்குது, ஃபேஷன் ஷோ, டேலண்ட் ஹண்ட், குரூப் டான்ஸ், சோலோ டான்ஸ், சிங்கிங், இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 5th பார்ட்டில் வந்துட்டு ஸ்பெஷல் அட்ராக்ஷன். ஸோ அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டோட ஸ்பெஷல் பார்ட் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா அவங்க பேரை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் ஜிபே அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம். இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து லாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபார் ஃபர்தர் டீட்டெயில் காண்டாக்ட்னு ஒரு இது கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு ப்ரௌச்சராக வந்து இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம், யாருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனிக்கான ப்ரோஷர். ஸோ இப்போது இந்த கொஷின் பார்த்திங்கன்னா டிராஃப்ட் அ ப்ரோஷர் டு ப்ரமோட் அ சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹைலைட்ஸ் இட்ஸ் சர்வீசஸ், மிஷன் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இன் அ ப்ரொஃபஷ்னல் வே. ஸோ இப்போ இது எதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட பேர் பார்த்திங்கன்னா மைண்ட் டெக் சொல்யூஷன் வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட லோகோ ஆர் அவங்களோட கோட், அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது எம்பவரிங் பிஸ்னஸ் த்ரூ இனோவேஷன். ஸோ அதுதான் அவங்களோட மோட்டோவாக இருக்குது, அந்த கம்பெனியோட மோட்டோ. ஸோ அது எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, எலிவேட் யுவர் பார்ட்னர் இன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யார் அவங்க கூட கொலாபரேட் பண்ணாலும் அதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்து அவங்களோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து செகண்ட் பார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அபவுட் மைண்ட் டெக் சொல்யூஷன். ஸோ இந்த கம்பெனியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா கொடுக்குறோம். ஸோ இது எப்போ வந்திருக்கு, 2010 வந்திருக்கு. ஃபார் அபவுட் 12+ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. 100+ கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. அண்ட் 250+ டெக் எக்ஸ்பர்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ISO சர்டிஃபைட் கம்பெனி அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருக்கோம், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 3வது பார்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் கொடுத்துருக்கோம். சைபர் செக்யூரிட்டி, டெவ் ஆப்ஸ், வெப், AML இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட கோர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியை நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், ஆர் யூ கேன் சே இந்த கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில் என்ன. ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்குறோம். லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். And thank you for patiently listening. Thank you so much.